அனைவருக்கும் வணக்கம். இந்த காஸ்டிக் சோடாவை நம்ம இந்த ஜக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அதோட தண்ணி சேர்த்து லைவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் இந்த கிளீனிங் ப்ராடக்ட்லாம் சிறிய அளவில் தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்ததாக செலரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில். இப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஆசிட் செலரியையும் காஸ்டிக் சோடாவையும் நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி பண்ணுறதில் உங்களுக்கு இந்த நியூட்ரலைஸ் பண்ணுறதில் உங்களுக்கு இன்னொரு ஆதாயமும் இருக்குது. அது என்னென்று அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நல்லா நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் காஸ்டிக் சோடாவையும் ஆசிட் செலரியையும். இந்த நியூட்ரலைஸ் நீங்கள் கவனமாக பாருங்கள், என்ன மாதிரி கலர் வருதுன்ற. அந்த மாதிரி கலர் வரணும். அந்த மாதிரி கலர் வந்த பின்னாடி தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல சலவைத்திறன் அதில் கிடைக்கும். நீங்கள் அவசரப்பட்டு சரியாக நியூட்ரலைஸ் பண்ணல அப்படின்ட்டாலும் கூட அதனால் சலவைத்திறன் குறையலாம் உங்களுடைய ப்ராடக்டில். நம்ம இப்போ பண்ணுறது கமர்ஷியல் சோப் ஆயில், டிட்டர்ஜென்ட் லிக்விடு, டிஷ்வாஷ்க்கும் இதே ஃபார்முலா தான். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் டிஷ்வாஷில் அந்த திறன் குறையலாம். டிட்டர்ஜென்ட் லிக்விடில் சலவை திறன் குறையலாம். நீங்கள் இந்த மாதிரி சரியான முறையில் காஸ்டிக் சோடாவையும் ஆசிட் சிலரையும் நியூட்ரலைஸ் பண்ணும்போது அதனுடைய திறன், நம்ம ப்ராடக்டோட திறன் கூடும். இப்போ நான் கொஞ்சம் காஸ்டிக் சோடாவை லையை ஆட் பண்ணதுனால நல்லா வெண்மையாக வந்துருச்சு. இந்த மாதிரி வெண்மையாக வரணும். இப்போ தான் ஒரு சரியான முறையில் காஸ்டிக் சோடாவும் ஆசிட் சிலரையும் நியூட்ரலைஸ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வெண்மை வர தேவையில்லை. நான் கொஞ்சம் காஸ்டிக் சோடா லைவ் அதிகமாக ஊற்றியிருக்கேன், அதனால் நல்லா வெண்மை வந்துருச்சு. நான் ஒரு குத்துமதிப்பாக தான் இது நான் இந்த பொருள்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் மெஜர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். நான் ஒரு டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால நான் குத்துமதிப்பாக தான் எல்லாமே போடுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்தும் போது அந்த வெண்மைத்தன்மை மாறி ஒரு டிரான்ஸ்பரண்ட் வரும். ஆனால் இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். நம்ம இப்போ வீடியோவுக்காக, டெமோ வீடியோவுக்காக நம்ம உடனே வரணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை ஊற்றுறோம். அது நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சூடெல்லாம் அடங்கின பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அது அது டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். இப்போ மீண்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தனா, ஆனால் இந்த பவுல் பத்தாது. பவுல் ஃபுல்லாகிருச்சு. இன்னைக்கு கீழே தான் வலியும். இப்போ அதனால் நம்ம பாதியை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு அடுத்ததை நம்ம தண்ணியை ஆட் பண்ணி பார்ப்போம். டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். நான் டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால நான் குத்து மதிப்பாக போட்டதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. நீங்கள் மெஜர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். உங்களுக்கு தண்ணியே அதிகமாக போச்சு அப்படின்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக நம்ம இந்த ப்ராடக்டில் எஸ்எல்இஎஸ் சேர்த்தலை. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டா
எஸ்எல்இஎஸ் கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சமாக சால்ட்டை போட்டு திக் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்ததாக சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சால்ட்டு தான். கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்டா இது வந்து நம்ம கமர்ஷியல் கிரேட் அப்படிங்கிறனால வந்து சால்ட்டு, அப்புறம் இந்த சால்ட்டு, பேக்கிங் சோடா இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அது வந்து ஹோட்டலு, லாட்ஜுக்கெலாம் வந்து அதிகமான வந்து கரை படிஞ்சிருக்கும், அழுக்கு நிறையா இருக்கும், பிசுபிசுப்பு இருக்கும். அப்படிங்கிறனால வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக தான் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த சால்ட்டு, பேக்கிங் சோடாலாம் சேர்த்தோன்னா, இப்போ சால்ட் சேர்த்தன பின்னாடி திருப்பி வந்து ட்ரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரத்தில் ட்ரான்ஸ்பரண்ட் மாறிடும். இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து, இது டெமோ வீடியோ அப்படிங்கிறனால வந்து நான் தண்ணியை வந்து அடிக்கடி நான் சேர்த்துறேன். நீங்கள் அந்த மாதிரிலாம் சேர்த்தக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேஜுலேயும் அது வெயிட் பண்ணி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அடிக்கடி தண்ணியெலாம் சேர்த்தாதீங்க. தண்ணி சேர்த்துனீங்க அப்படின்ட்டு வந்து ப்ராடக்ட் வந்து கெட்டு போயிடும். அது அடுத்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த டைம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பேக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துன பின்னாடியே நான் இந்த ப்ராடக்ட்டில் வந்து எஸ்எல்இஎஸ் வந்து சேர்த்தலை. காரணம் என்ன அப்படின்னா, வாஷிங் சென்டர்காரங்க தான் வந்து அதிகமாக நுரைவளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. அதனால் எஸ்எல்இஎஸ் அதில் சேர்த்தலாம். ஹோட்டல்காரவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஹோட்டல்காரங்க, லாட்ஜுக்காரவங்களாம் வந்து வந்து நுரைவளம் அதிகமாக வேணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதனால் நான் வந்து இதில் எஸ்எல்இஎஸ் சேர்த்தலை. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கிங்க. இப்போது சோடியம் ஹைப்போக்ளோரைடு சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து பர்ஃப்யூம் வந்து சேர்த்த தேவையில்லை. இது வந்து நம்ம வந்து சோப் ஆயில் தயார் பண்ணுறோம். வழக்கமாக நம்ம வாஷிங் சென்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணுற சோப் ஆயிலை விட இது இன்னும் கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அவ்வளவுதான். அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம பர்ஃப்யூம்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக கடைசியாக வந்து ஃபைனல் டச்சுக்காக நம்ம கொஞ்சமாக கலரை சேர்த்துக்கலாம்.